அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. அவர் ஒரு சில வார்த்தைகள் அதிமுக கட்சியில் உள்ள ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு. கூவத்தூரை பற்றி பேசுகிறாரு. கூவத்தூர் விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது, பொலிட்டிக்ஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு. கூவத்தூரில் வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்தது. சசிகலா மேடம் வந்து ஒரு சில எம்எல்ஏக்களை கூட்டின்னு போய் கூவத்தூரில் ஒரு ரிசார்ட்டில் வச்சாங்க. ரிசார்ட்டில் வந்து அவங்கள லாக் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து போய் ஓபிஎஸ் கூட சில டிஎம்கே கூட சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் அவங்க பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மா மறைஞ்சதுக்கப்புறம், ஜெயலலிதா அம்மாவை அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதிமுகவை வந்து தூக்கி நிறுத்தினவங்க. எம்ஜிஆர் ஐயா மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா தான் அந்த கட்சியை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. அந்த காட்சி நல்லா இருந்தது. நிறைய ஊழல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது இது பிரச்சனைகள் இல்லாத இது இல்லையே, அதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க மறைவுக்கு அப்புறம் நடந்தது தான் இந்த கூவத்தூர் விஷயம். அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா வந்து 4 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ திமுக ஆட்சி நடந்துன்னு இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அதிமுகவுடைய ஒரு பிரமுகரே பேசியிருக்காரு. அது த்ரிஷா மேடத்தை பற்றி பேசியிருக்காங்க. த்ரிஷா வந்து இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மன்சூர் அலிகான் லூசுத்தனமாக ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டு மன்சூர் அலிகான் மாட்டிக்கினாரு. அவருக்கு பயங்கர எதிர்ப்புகள் வந்தது. சினிமா துறையிலேருந்தும், அரசியல்லேருந்தும், பெண்கள் சைட்லேருந்தும் எல்லாம் அவருக்கு எதிர்ப்பு வந்து அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டு அவர் கோர்ட்டுக்கெல்லாம் வந்தார். ஏதோ ஆச்சு. கடைசியில் அது எப்படியோ சால்வ் ஆச்சுன்னு வைங்க. இப்போது இந்த நபர் இப்படி ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு. என்ன டைலாக்ன்றத சொல்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் அதனுடைய ஒரு சில செகண்ட்ஸ் ஆடியோ மட்டும் நான் வைக்கிறேன். தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூவத்தில் திரிசா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 மூணு திரிசா எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு. ஆனால் வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. இப்படி ஒரு விஷயத்த இவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இதை வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து அதிமுகவில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கவர். அதிமுகவில் இருக்கவரை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. த்ரிஷா மேலே கரிவாரி பூசறதுக்காக பேசினாரா, இல்லை அந்த அதிமுக பிரமுகரை பற்றி பேசுறதுக்காக, அவர் மேலே கரிவாரி பூசறதுக்காக இவர் பேசினாரான்னு தெரியல. என்ன பேசினாலும் பலியாடு அப்படின்ற மாதிரி த்ரிஷா வந்து ஒரு பலியாடு ஆகிட்டாங்க. இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவிலையும் இதுலேயும் எல்லாம் வந்து மொத்தத்தில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நியூஸாக இது வந்து ட்ரெண்டிங்காக வேறு போயின்னு இருக்குது. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டேயும் இந்த வீடியோ இருக்கும். எல்லாரும் ட்விட்டர்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், இதுலேயும் எல்லாம் பார்த்து, யூடியூப்லலாம் பார்த்து இதை பற்றி பேசின்னு இருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் செய்திருக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. இப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து இப்படி பப்ளிக்காக சொல்லி 2 பேரையும் அசிங்கப்படுத்துறதுன்றது இது தேவையா? இது உண்மையிலேயே நடந்திருந்தா, இது உண்மையிலேயே நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதுக்கு ப்ரூஃப் இருக்குன்றாரு அவர் வந்து. ஆனால் ப்ரூஃப் இல்லைன்றாரு. இதுக்கெல்லாம் ஒன்றும் கணக்கு வழக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாரு. ஒன்று இது இல்லைன்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இதை பற்றி பேசினாருன்றது தான் வந்து மன்சூர் அலிகான் விஷயத்தில் அவ்வளோ ஸ்டெப் எடுத்தாங்க. இந்த விஷயத்தில் இது எவ்வளோ பெருசாக பூதாகாரமாக ஆக போகுதுன்னு தெரியல இந்த மேட்ரு. அதனால இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமாக தான் போச்சுன்னு தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் வந்து அதுதான். இது வந்து இப்படி செய்திருக்க வேணாம். இதை வந்து இப்படி ஒரு ஆளை பற்றி சொல்கிறதுன்றது தேவையில்லாத ஒரு விஷயந்தான்.